ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு லேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கான என்ட்ரி அண்ட் லாகின் ஹியர்னு ஒரு பட்டன். ஓகேவா, இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, அது வந்து ஆர் லேபிள்னு அப்படி ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். அது எதுக்குள்ளே இருக்குன்னா லாகின் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். ஓகேவா, லாகின் ஃப்ரேம்குள்ளே டெக்ஸ்ட்டு என்னன்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா, அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லேபிள் இருக்கணும். இதனுடைய ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஏரியல் 10 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, டாட் பிளேஸ் வைஸ் ஈக்குவல் டு 150 சாரி 140 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30. ஓகே, இப்படி இருக்கணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லேபிள் நம்மளுக்கு வந்திருக்கு. 160 கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லேபிள் வந்திருக்கு. ஓகே, ஃபாண்ட் சைஸை 12ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய பிஜி கலர் சேஞ்ச் பண்ணணும், லைட் ப்ளூ. ஓகே ஓகே இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து பட்டன் இருக்கணும். ஓகேவா, ஸோ ரிஜிஸ்டர் பட்டன். ஓகேவா, ரிஜிஸ்டர் பட்டன். இங்கே வந்து ரிஜிஸ்டர் பட்டன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 1ன்னு வைக்கிறேன் அப்படின்னா, வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்குள்ளன்னா லாகின் ஃப்ரேமில் இருக்கணும். அது லாகின் ஃப்ரேமில் டெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு இந்த பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஹைட்டு. ஓகேவா, ஹைட்டு வந்து ஓகே, ஹைட் என்னவா இருக்கணும்னா, ஹைட் என்னென்னா 1. அதே விட்டு வந்து 15 வச்சுக்கலாம். ஓகேவா, 15 வச்சுக்கலாம். இது எங்கே ப்ளேஸ் ஆகணும்னா, ரிஜிஸ்டர் ஹியர் பட்டன் வந்து எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா, ஒய் வந்து இந்த சேம் திங் 160 தான். எக்ஸு தான் சேஞ்ச் ஆகணும், 150. ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிஜிஸ்டர் ஹியர் கொஞ்சம் மறைக்குது டெக்ஸ்ட்டை. ஸோ 190 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே மறைக்குது. 120, 140, 240 வச்சுருக்கு. ஓகே, ரிஜிஸ்டர் ஹியர் பட்டன் பர்ஃபெக்டாக இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரிஜிஸ்டர் ஹியர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான யூஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை தான் பார்க்குறது தான் ஒன்று சொல்லியிருந்தோம். ஓகேவா, த சேம் திங். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற யூஐ வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கமாண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கமாண்டில் வந்து ஓப்பன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு லாகின்னு, அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வருமா? ஓகே, வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகணும். என்ன ஃப்ரேம்னா, ரிஜிஸ்டர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகணும். ஓகே, ரிஜிஸ்டர் ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆக போகுது. அது எதுக்குள்ளன்னா விண்டோக்குள்ளே. ஓகே, விண்டோக்குள்ளே தான் க்ரியேட் ஆக போகுது. அதனுடைய ஹைட் வந்து தி சேம் திங். ஹைட் வந்து 400 அண்ட் ஆல்சோ வித் வந்து 400. ஹைட் வந்து 400, வித் வந்து 400. ஆல்சோ பிஜி வந்து என்னவாக இருக்கணும்னா பிளாக்காக இருக்கணும். ஓகேவா, அது எங்கே அலைன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ரெஜிஸ்டர் ஃப்ரேம் டாட் பேக்கு 20, பேட் பாய் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ். ஆல்சோ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ண தான் அது ஒர்க் ஆகும். கிளிக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃப்ரேம் விண்டோ கரெக்டாக கொடுத்தாச்சு. எனக்கு எங்கே கிரியேட் ஆகணும்னா,
ஓகே. இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு நான் எங்கே போட போகிறேன்னா லாகின் ஃப்ரேம் இருக்குல்ல அதுக்கு கீழே போட போகிறேன். ஏன்னு சொல்கிறேன், இது வந்து லாகின் ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா, லாகின் ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்கணும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஹியர் கொடுக்குறேன். ஓகே, பர்ஃபெக்டாக அந்த லேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஐ மீன் அந்த ஃப்ரேம் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, பேட் ஒய் நமக்கு வேணாம், பேட் ஒய் நம்ம எடுத்துருவோம். இதுக்குன்னா ரிஜிஸ்டர் ஃப்ரேமுக்கான பேட் ஒய் நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பேக் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. ஏன் நான் அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் ஃப்ரேம் வந்து நம்ம இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, லாகின் ஃப்ரேமுக்கு மேலே அந்த இங்கே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி இந்த இடத்த கொடுத்துருக்கோம்ல நம்ம லாகின் ஃப்ரேமு. அப்படி கொடுத்துருந்தா இங்கே வந்து அதுக்கு கீழே தான் நம்ம அதனுடைய வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே கொடுக்கல. ஸோ குளோபல் வேரியபிளாக க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அதனால தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, குளோபல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணி பண்ண வேணாம். ஓகேவா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே இதே மாதிரி லேபிளு இதெல்லாம் வச்சு இருக்கணும். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு புட் ஹியர். ஓகேவா, இது எல்லாத்தையும் இங்கேயே பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ யூசர் நேமுக்கு அதனால் ஆர் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் வேரியபிள் நேம் முன்னாடி எல்லா இடத்தையும் ஆர்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஆர் பாஸ்வேர்ட் லேபிளு அது மாதிரி ஆர் பாஸ்வேர்ட் லேபிளு அது மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் தென் இது வந்து ரிஜிஸ்டர் பட்டன். ஓகேவா, இங்கே ரிஜிஸ்டர் பட்டன் வச்சுருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது ரிஜிஸ்டர் பட்டன் 1, அதனால தான் அங்கே ரிஜிஸ்டர் பட்டன் 1 கொடுத்துருந்தேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்டர் பட்டன். ஓகேவா, ரெஜிஸ்டர் பட்டனு. ஓகேவா, எல்லாத்துக்கும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து ஆர் லேபிளு, இது வந்து லாகின் பண்ணுறதுக்கான லேபிள். ஓகேவா, ஸோ லாகின் லேபிளு ரிஜிஸ்டர் பட்டன் 1. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணது தான். ஓகேவா, இது வந்து லாகின் பட்டன் 1 வச்சுக்கோங்க. லாகின் பட்டன் வச்சுருப்போம், இது வந்து லாகின் பட்டன் 1. ஓகேவா, அண்ட் ஆல்சோ இங்கேயும் லாகின் பட்டன் 1 தான். ஓகேவா, எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சேஞ்ச் பண்ணணும் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் இது எல்லாமே லாகின் ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு எங்கே இருக்கணும், ரிஜிஸ்டர் ஃப்ரேமுக்குள்ளே எனக்கு க்ரியேட் ஆகும். கரெக்டாக, ரிஜிஸ்டர் ஃப்ரேமுக்குள்ளே எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் சி, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எங்கெல்லாம் நீங்கள் லாகின் கொடுத்துருக்கீங்களோ, லாகின் ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஃப்ரேம்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே அந்த லேபிள் எல்லாமே ரிஜிஸ்டர் ஃப்ரேமுக்குள்ளே வரும். ஓகே, ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக ரன் ஆகுதான்னு. ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுக்குறேன். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு அதே மாதிரி கொடுத்து லாகின் ஹியர், இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் நம்ம இந்த ரிஜிஸ்டர் ஃப்ரேமுக்கான கலரை மாற்றிடலாம். பிஜி கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, கலரை மாற்றிடலாம். லைட் ப்ளூன்னு சொல்லிடலாம். அவங்ககிட்ட லைட் ப்ளூன்னு சொல்கிறோம். அண்ட் தென் என்ன எங்கே அப்படின்னா, இந்த பட்டனுக்கு ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன். ஓகே, ரிஜிஸ்டர் ஹியர்னு அதனோட டெக்ஸ்ட்டு. இஃப் யூ ஹாவ் அன் அக்கௌண்ட்டு. ஓகேவா, இஃப் யூ ஹாவ் அன் அக்கௌண்ட்டு அண்ட் ஆல்சோ லாகின் ஹியர்னு வரணும். ஓகேவா, லாகின் ஹியர்னு வரணும். அண்டு இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்பொழுது இந்த ரிஜிஸ்டர் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தோம்ல, அது வந்து டெலீட் ஆகணும். டெலீட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் ஃப்ரேம் டாட் டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஐ மீன் அது வந்து ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் டெஸ்ட்ராய் அப்படின்றது. ஓகேவா, நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரிஜிஸ்டர் ஹியர் லாகின். ஓகே, ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஹியர் இஃப் யூ ஹாவ் அன் அக்கௌண்ட் லாகின் ஹியர். இப்போ லாகின் ஹியர்னு கொடுக்குறேன், மறுபடியும் அந்த பேஜுக்கு போயிடுச்சு. ஓகேவா, ஸோ லாகின். ஆனால் இது நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்தாலும் லாகின் கொடுத்தாலும் லாகின் ஹியர் அப்படின்ற அந்த லேபிள் மட்டும் அப்படியே தான் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணணும். எப்போ நான் வந்து இந்த
இதை ஓப்பன் பண்ணுறணும், ஐ மீன் ரிஜிஸ்டர் ஹியர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறணும். அப்போல்லாம் எனக்கு இந்த L1 லேபிள் இருக்கியா, இதில் தானே லாகின் ஹியர்னு அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது L1 டாட் கான்ஃபிக் டெக்ஸ்ட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு என்னவா மாறணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும் எனக்கு. ஓகேவா, ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். இந்த சேஞ்ச் ஆகிடும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடுச்சு. லாகின் பண்ண போகிறேன், லாகின் பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ ரெஜிஸ்டர் ஹியர் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே கமெண்ட் வந்து லாகினில் தான் கொடுக்கும். அப்போது நமக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று நமக்கு வேணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அகைன் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் இல்லையா. யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் டாட் கெட் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்டு வேணும் இல்லையா. ஸோ பாஸ்வேர்டு ஃபீல்டு டாட் கெட் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு பிரிண்ட் ஹியர். ஓகேவா, பிரிண்ட் பண்ண போகிறேன். யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, தட்ஸ் இட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து லாகின் பண்ணும்பொழுது விஜய் 123ன்னு கொடுக்குறேன். விஜய் பாஸ்வேர்டு வந்து 123ன்னு கொடுக்குறேன். லாகின் ஹியர்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஓகேவா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அதே விஜய்னு கொடுத்து அகைன் நான் 123ன்னு கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா, யூஐ பர்ஃபெக்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, SQLite யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா அந்த ப்ராஜெக்டே ஓவர் ஆகிடும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.